Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பிளாகர் பேஜில் உங்களுக்கு இதே போல் ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்குறீங்க, அதுக்கு ஏதாவது லிங்க்கை கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் டைம் இதே போல் உங்களால் உருவாக்க முடியும். இந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டாக 30 செகண்டு கொடுத்துருக்கேன். இது முடிஞ்ச பிறகு வந்துட்டு நீங்கள் மாற்றி அமைக்கிறத அமைச்சிக்கலாம். இப்போ இந்த டவுன்லோட் அப்படின்றத அழுத்தும் போது உங்கள் மெயில் ஐடி ஷோ ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி சூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடு எப்படி உங்கள் பிளாகர் பேஜில் அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிளாகர் பேஜ் ரன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா அந்த கோடை காப்பி எடுத்துக்கோங்க. நண்பா அந்த கோடை காப்பி எடுத்த பிறகு உங்களோட பிளாகர் பேஜ் வந்துடுங்க. இதில் ப்ளஸ்ன்னு ஐக்கான் அழுத்தி புதுசாக ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எதை வேணுமாலும் காப்பி பண்ணியிருக்கலாம், பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யூத்தில் கண்டென்ட் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேர்க்க நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ 4G போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு HTML வியூவில் வச்சுக்கோங்க. இந்த 4G அப்படின்றத பேஸ்ட் பண்ணிவிட்டு யூத்துக்குள்ளே பேஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய கோடில் 30 செகண்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பேன். இந்த 30 செகண்ட் இடத்துல உங்களுக்கு எத்தனை டைம் தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்ட் அப்படின்னா 60ன்றதை கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டைமை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டைமை சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு மேலேயே பாருங்கள் இன்னொரு 30 இருக்கும். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த இதில் ட்ரைவ் லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்கு. இந்த இடத்துல உங்களோட லிங்க்கை கொடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள் மேலே ஒரு 30 செகண்ட் இருக்கும். இந்த 30 செகண்டையும் சேஞ்ச் பண்ணி கீழே 60 செகண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா மேலேயும் ஒரு 60 செகண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வந்துட்டு டைம் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் டைம் சரியாக ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த கோடை எல்லாமே பேஸ்ட் பண்ண பிறகு உங்கள் யூஆர்எல்ல வந்துட்டு உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரைவில் எதில் வேணுமாலும் வச்சுருக்கலாம். அந்த லிங்க்கை வந்து இங்கே கொடுக்குற பட்சத்தில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு போஸ்ட்டை பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ இந்த யூஆர்எல்ல வந்துட்டு உங்கள் பிளாகர் பேஜில் இருக்கவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் சிம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு டைம் ஓட தொடங்கிடும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கொடுத்துருக்கிறதுனால 30 செகண்ட் போடுது. நீங்கள் கூடுதலான டைம் கொடுக்கும்போது கூடுதலாக ஓட தொடங்கிடும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.